அண்ணாமலை அவர்கள் பிஎம் மெட்டீரியல், எதிர்கால பிரதமர். அந்த நிலைக்கு அண்ணாமலை உயர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் நான் அண்ணாமலைகளை பார்க்கிற பொழுது ஏதோ இன்றைக்கு அல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டுமல்ல, பிஎம் மெட்டீரியல் என்று அடிக்கடி சொல்லுவேன். அவரே தெரியும். தமிழ்நாடு இன்று ஏற்கிறதோ இல்லையோ, நாடு ஏற்றாக வேண்டும். ஒரு தமிழன் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழன் எப்போ வருவானோ, இந்தியாவை ஆள்வானோ என்று நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் இன்றைக்கு ஏதோ நான் பேரளவில் சொல்லவில்லை, என் மனதில் பட்டது, உணர்ந்தது. ஆகவே அவர் டெல்லியில் பார்த்தாலும் சரி, என் இடங்களை பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லுவேன். நான் சொல்லுகிற சில விஷயங்கள் நான் யோசிக்கிறேன் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் நடக்கிறது, சொன்னது நடக்கிறது. உதாரணத்துக்கு பிரதிபா பட்டேல் வந்தாங்க, ராஜஸ்தான் கவர்னராக இங்கே வந்தாங்க, ஒரு கான்வகேஷனுக்கு வந்தாங்க. பிறகு அவர்கள் போன பிறகு மோடி அவர்கள் வந்தார்கள். நான் தான் அழைத்து வந்தேன் தமிழ்நாட்டுக்கு முதலாக. நாங்கள் இருவரும் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம். அவர் தாயை பற்றி அவர் பேசுகிறார், என் தாயை பற்றி நான் பேசுகிறேன். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் பிரதமராக ஆக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். என்ன இப்படி சொல்றீங்களான்னு கேட்டார். SRM பல்கலைக்கழகத்துடைய மண் அப்படி. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நிலை உயர்வு இருக்கிறது என்று சொன்னேன். எப்படின்னாரு, அதான் சொன்னேன். ராஜஸ்தான் கவர்னராக வந்தவர் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக ஆனாங்க, அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னேன். அதனால் அது நடந்தது. அதே போலத்தான் இன்று சொல்லுகிறேன், எதிர்கால பிரதமர் விரும்புகிறேன், நடக்க வேண்டும், தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டும், அந்த நிலைக்கு அண்ணாமலை உயர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். பல விஷயங்கள் நமக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த மந்திரிகளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களால் பல பேர்த்துக்கு தெரியாது. ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார், அல்லது ஏதாவது பேசும்போது சொல்லுவார். தமிழ்நாட்டில் இருக்கிற 10 மந்திரிகள் 12ஆம் கிளாஸ் தாண்டாதவங்க. நம்ம இன்றைக்கெல்லாம் பெருமையாக பேசுகிறோம், நம்மளாம் தமிழ்நாடு கல்வியிலே வளர்ந்து விட்டது, உயர்ந்து விட்டோம், மாணவர்கள்லாம் அப்படிலாம் பேசுகிறோம். நமக்கு இருக்கிற அமைச்சர்கள் அந்த அளவு படிப்பு தகுதி மட்டும் இருந்தால் எப்படி நாம் அடுத்த நிலைக்கு செல்வது என்பதையெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும். அது உங்களுக்கு விட்டுறேன். தம்பி சீமான் அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன். எவ்வளோ பேர் கை தட்டினாங்க, இத்தனை பேர் விசில் அடித்தாங்க. இந்த அரங்கம் 3500 பேருடைய அரங்கம். தயவு செய்து அதை வீண் போக விட்டு விடாதீர்கள்.